9 கிரகங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் நிர்ணயித்து செயல்படுகின்றன. அப்ப நாம செஞ்ச கர்மா வினைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதை ரோல் பண்றவங்க இவங்க தான். நவக்கிரகத்துல 2 பேருக்கு மட்டும்தான் தாங்கள் இருக்கக்கூடிய தலத்தையே தலைமை தலமாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்களாக விளங்கினார். மனநிலை சரியில்லாம இருக்காங்க. அவர்கள் எல்லாம் கூட திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வந்தார். சந்திர பகவானுக்கு தலைமை தலமா திருப்பதியும் உபத்தலமாக திங்களூரும் இருக்கிறது. அந்த செவ்வாய் பகவானுக்கு எல்லாருமே கைகாற்ற தலம் வைத்தியநாத தலம் சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில். உண்மை என்னவென்றால் அந்த செவ்வாயினுடைய முழு ஆற்றலும் எங்கு வருதுன்னா கடன் தீரவே இல்லை, லட்சமா போயிட்டு இருக்குன்னா ஒரு செவ்வாய் ஹோரையில் கடன் அடைத்தார். புதனுடைய தோஷத்திற்கு ஆளானவர்கள் தலைமை ஸ்தானமா இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு புதன்கிழமையில வழிபாடு செஞ்சாலும் திரைப்படத்தை ஆள்பவர்களில் 50 விழுக்காடு மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். மரியாதைக்குரிய சசிகுமார் சூரி எப்படி பார்த்தாலும் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே மதுரை அந்த ஒரு பெல்ட் தான் அத்தனை பேர். தயவு செய்து வியாழ பகவான்னா தட்சிணாமூர்த்தி கிடையாது. எல்லாம் போய் பார்க்குறேன் சார். இப்போ பல கோயிலில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடலை மாலையை போடுறது. துலா ராசி, ரிஷப ராசி, இந்த 2 ராசிக்கும் தலைமை வீடாக கொண்டவர் சுக்கிர பகவான். சுக்கிரனை சாமானியமாக நினைக்கக்கூடாது. அவர் எதையும் சாதிக்கக்கூடிய பெருமாளுக்கே டஃப் கொடுப்பாரு, சிவனுக்கே டஃப் கொடுப்பாரு. குபேரன் சொத்தெல்லாம் தூக்கிட்டு வந்தவரே சுக்கிரன் தான். திருவரங்கநாதனுடைய மூல திருவடியை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அந்த ஒரு மாசத்துக்கு செல்வம் தொடர்பான பிரச்சனைகளே இருக்காது. தவம் இருந்த க்ஷேத்திரமே அவர்கள் தலைமை க்ஷேத்திரமாக போய்விட்டது. தப்பு பண்ணிட்டு யாரும் போகவே முடியாது, போகவும் கூடாது. சனீஸ்வர பகவான் மட்டும்தான் என்னை கேட்டால் நாம் வணங்க வேண்டிய இறைவன். மற்றவங்களை குறைச்சி சொல்லல, நம்மை நாமே உணர வைத்து சத்திய பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர் அவர் தான். இந்த தலங்களுக்கு போகும்போது சனீஸ்வரனுடைய கனிவுக்கும் அருளுக்கும் நாம் பாத்திர பூதர்களாகும். இந்த ராகு பகவானுடைய தலைமை ஸ்தானம் கேது பகவானுடைய தலைமை ஸ்தானமா திருக்காளஹஸ்தி இருக்குது. அதாவது கொடுத்து கெடுப்பவர் ராகு, கெடுத்து கொடுப்பவர் கேது. ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பாம்பு கிரகங்களிலே அவங்கெல்லாம், அதனால எதையும் செய்யக்கூடியவங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயரியர் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்னை நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ இந்த நவகிரகங்களை சுற்றி தான் எல்லா விஷயங்களுமே. இப்போ ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் கிரகங்களோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் சொல்கிறாங்க. இப்போ கோயிலுக்கு போனாலும் நவகிரகங்களை சுற்றுங்க. கிரகங்கள் தான் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தெய்வத்துக்கு அடுத்தது கிரகங்கள் தான். அப்படி இருக்கும்போது இது எப்படி நாம் கையாளுறது? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குது கிரகங்களை பற்றி. கிரகங்கள் அப்படின்னா என்ன சார்? அனைவருக்கும் என்னோடது சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. நீங்கள் நவகிரகங்கள்னு சொன்னோன்னே உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கமே நவகிரகங்களை வைத்துத்தான் இயக்கப்படுது. இவர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய தூதுவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கர்மாவுக்கு அதிகாரிகளாக, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பவர்களாக, நாம் செய்யக்கூடிய பாப புண்ணிய பலனை அதற்கு ஏற்ற வகையில் திருப்பி தருபவர்களாக எல்லாமுமாக விளங்கக்கூடியவர்கள் நவகிரகங்கள் தான். சரி, இந்த நவகிரகங்களை பற்றி சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் யூடியூப் ஆகட்டும், எந்த ஒரு சேனலாக இருந்தாலுமே ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் இந்த நவகிரகங்களை மையப்படுத்தி தான் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த எந்த புள்ளியில் அந்த குழந்தை உட்காருது, அதாவது அந்த அந்த இறைவன் அந்த சூரிய பகவான் எந்த புள்ளியில் இருக்கார், சந்திர பகவான் எங்கே இருக்காருங்கிறத வச்சு தான் லக்னமும் நட்சத்திரமும் கணக்கிடப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் 9 கோள்களில் கைகளில் இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்கிறது சார். ஒரு 1975 வாக்குன்னு நான் நினைக்கிறேன். 75, 76 எனக்கு அதை சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா குமாரசாமி தம்பிரான்னு ஒரு ஐயா. அவர் ஒரு 80க்கும் மேற்பட்ட விஷயங்கள், அதாவது நூல்கள்லாம் எழுதினவர். மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் படைத்தவர். வள்ளல் பெருமானுடைய வழியில் வந்தவர். அதாவது வள்ளல் பெருமானை வள்ளலாரை தன்னுடைய குருவாக கொண்டு வாழ்ந்து வந்தவர். இப்போ ஐயா இல்லை. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, சிறு பிராயத்தில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் சிறுவர்களாக மன்னார்குடியில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பார்.
கோவில்களுக்கு வரக்கூடிய பசங்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பல விஷயங்கள் சொல்லித் தருவார். நவகோள்களை பற்றி சொல்லுவார், புதுமையான தகவல்கள் சொல்லுவார். தினமும் ஒரு கதை சொல்லுவாருங்கிறதுனால ஆசையாக போய் அவர்கிட்ட உட்காந்து நாங்கள்லாம் கதை கேட்போம். அப்படி ஓலைச்சுவடியில் அவர் அறிந்த விஷயம். இன்னைக்கு சொல்லப்போனால் வைத்தீஸ்வரன் கோவிலில் நாடி பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேர்களுக்கு தெரியும். அதில் பூசமுத்துன்னு ஒரு ஐயா நாடி பார்த்துட்டு இருந்தாங்க. அகத்திய பெருமானுடைய நாடியை ஒரு ஐயா பார்த்துட்டு இருந்தாங்க. அவர்களுடைய நாடி பார்க்கக்கூடிய அந்த ஒரு மேன்மை அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கும். நடக்கிறத அப்படியே சொல்லிடுவாங்க. அந்த ஐயாவும் இப்போ இல்லை. அவரும் இவரும் ரொம்ப நட்பில் இருந்தவங்க. அப்போது இவர் எனக்கு சொன்ன தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை இவர் நாடி பார்க்க போயிருக்கார். அப்படி பார்க்க போனப்போ அந்த ஐயா சொல்லியிருக்காங்க, நீ ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் சொன்னார். இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கோவில் ஒரு மலைப்பகுதி. அந்த இடத்துல நீ இந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு தியானம் பண்ணு, உனக்கு நவகோள்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஏடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் போயிருக்காரு. இவர் போனப்போ பௌர்ணமியே முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு வயதான தோற்றத்தில் இருந்தவர் அவர் கையில் ஒரு சுவடியை கொடுத்துட்டு போயிருக்கார். இவருக்கு சரியோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சுவடியை எடுத்து பார்க்குறாரு. அந்த சுவடியில் நவகோள் அறிதல் அப்படின்னு தலைப்பு அதில் எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு இறையருள் இருந்ததுனால அந்த நாடியெல்லாம், அந்த நாடி எழுத்துக்கள்லாம் படிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் போக்குவரத்துனா நார்மலான வார்த்தைகளாக இருக்காது. இப்போ கோயிலில் கல்வெட்டெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாம் பேசக்கூடிய தமிழ், நாம் படிக்கிற தமிழுக்கும் அதில் இருக்கக்கூடிய தமிழுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தையுமே நுட்பமாக படிப்பார். சார் இவர் தனியாக படித்தவர்லாம் கிடையாது. வள்ளல் பெருமானுடைய ஒரு அருள் பெற்றதுனால முருகனுடைய அருள் இவருக்கு நிறைஞ்சு உண்டு. தமிழ் வெள்ளமாக பாயும் இவர்கிட்ட. அவர் இந்த தகவலை எனக்கு சொன்னார் பாருங்க. சிறு பிராயத்தில் சொன்ன விஷயம் இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. அது இன்னைக்கு தான் நம்ம திவைன் தமிழில் பகிர்ந்துக்கணும்னு இறைவனுடைய கட்டளை போல. நவகோள் அறிதல் அதில் சொல்கிறாரு பாருங்க, 9 கிரகங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒட்டுமொத்த காலத்தையும் நிர்ணயித்து செயல்படுகின்றன. அதில் சொல்கிறார் ஐயா, இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதை கூட ஏற்கனவே இறைவன் எழுதி வைத்து விட்டான். அவன் எழுதி வச்சதுனால தான் நம்ம செயல்படுறோம். இப்போது தொலைக்காட்சி இருக்குது, சேட்டலைட் சேனல்லாம் இருக்குது, எல்லாமே அவங்க லைவ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்கார்டாக வருது. அப்போ நாளைக்கான ரெக்கார்டை கூட இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அந்த டைமில் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் நடக்குது. அது மாதிரி தான் இந்த மனிதன் எந்தெந்த வயதில் எப்படி இருப்பான், அவன் எப்படி செயல்பட போகிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நவக்கிரகங்கள் வைத்து அவர்கள் மூலமாகத்தான் அது இயக்கப்படுகிறது. அதை இயக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அவங்க. அப்ப நாம செஞ்ச கர்மா வினைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, அதை ரோல் பண்றவங்க இவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு அந்த நூல்களை சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, நவக்கிரகங்களுக்கு தலைமை தெய்வமாக விளங்கக்கூடியவர் நவக்கிரகாதிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அவருக்கு பிரதானமான நாள், முக்கியமான நாள். அவர் சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரார். 1 அப்படிங்கிற நம்பர் அவருக்கான ஆதிக்க எண். அவருடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா சூரியனார் கோவில் நம்ம சொல்லுவோம். ஆடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவில். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் சார். நவக்கிரகத்தில் 2 பேருக்கு மட்டும்தான் தாங்கள் இருக்கக்கூடிய தலத்தையே தலைமை தலமாக மாற்றும் ஆற்றல் படைத்தவர்களாக விளங்கினார்கள். ஒருவர் சூரிய பகவான், இன்னொருத்தர் யாருங்கிறத நான் நிறைவில் சொல்கிறேன், அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். 2வதாக சொல்லும் பொழுது சந்திர பகவான். சந்திர பகவான் மனோகாரகன், சூரிய பகவான் ஆத்மகாரகன், பித்ருக்காரகன், இப்படி உத்தியோகக்காரகன். அவருக்கு நிறைய பேர்கள். சூரியன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வலது புறத்திற்கு எல்லாமே ஆதாரமாக இருக்கிறவர் அவர் தான். கண்ணுக்கு அதிபதி, நம்முடைய உடம்புல தோலுக்கு அதிபதி, நம்முடைய தலைமை பண்புக்கு அதிபதி, ஆளுமை திறனுக்கு அதிபதியும் சூரிய பகவான் தான். அவருக்கு தலைமை தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவருக்கான தெய்வம் சிவபெருமான். அதில் பார்த்தீங்கன்னா தலைமை தெய்வம் உபதெய்வம்னு வரும். அதில் இவருக்கு உபதெய்வமாக அக்னி பகவானும் தலைமை தெய்வமாக சிவபெருமானும் வராங்க. அதனால யாரெல்லாம் சிம்ம ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்களோ அவர்கள் சிவ வழிபாடு செஞ்சாங்கன்னா, அந்த ஒரு ராசிக்குள்ள 3-4 பாதங்கள் நட்சத்திரங்கள் இருக்கும், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் சிம்ம ராசி அப்படின்னு சொன்னால் அவர்கள் பொதுவாக சிவ வழிபாட்டை மேற்கொண்டால், பிரதோஷத்தில் போய் கும்பிடுறது, சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவ வழிபாடு செய்தல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். இது ஒரு பக்கம். அடுத்தது சந்திர பகவான். இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரியன் அப்படிங்கிறது தந்தை,
பித்ருக்காரகன், இவர் மாத்திருக்காரகன், தாயினுடைய வடிவமாக விளங்குபவர். அவர் சேப்புன்னா இவர் பியூர் வெள்ளை. அவருக்கு வந்து சிவந்த கனிகள், அந்த சர்க்கரை பொங்கல் எல்லாம் வழிபாடு பண்ணோம்னா, இந்த சந்திர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நெல் அரிசி. இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா உணவு தொழில் சார்ந்திருப்பாங்க, அழகு சார்ந்திருப்பாங்க, மனோ தத்துவ நிபுணர்களாக இருப்பாங்க, பெரிய விஞ்ஞானிகளாகவும் இருப்பாங்க, மருத்துவர்களாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த சந்திரனுக்கு உரித்தான நம்பர் அப்படிங்கிறது 2. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும். இந்த சந்திரனுக்கு ஒரே வீடு தான், கடகம் அப்படிங்கிற வீடு. நீங்க பாருங்க, தாய் தந்தை அப்படின்னா ஒருத்தர் தான், ஒரே ஒரு இன்னொருத்தர் அம்மா அப்பா நம்ம சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவங்க தாய் தந்தைங்கிறது ஒரே ஒரு அடிப்படை தான். அதே மாதிரி அம்மாவாக சந்திரன், அவருக்கும் ஒரே வீடு கடகம். தந்தையாக சூரிய பகவான், அவருக்கும் ஒரே வீடு சிம்மம். இந்த 2 பேருக்கும் தலா ஒவ்வொரு வீடு தான். மற்றவங்களுக்குலாம் அப்படி இல்லை, 2 வீடு கொடுத்துருக்காங்க. அப்ப சந்திரனுக்கு உரித்தான தலம் என்னன்னா, பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திங்களூர்னு சொல்லுவாங்க. திங்களூர்ல போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். உண்மை, மாற்று கருத்து இல்லை. சந்திரனுக்கு தலைமை ஸ்தானமாக திருமலை திருப்பதி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சந்திர ஸ்தலமே திருப்பதி தான். சந்திரன் தான் திருமலையில் விளங்குகிறான். அதனால தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள், சந்திர புத்தி சந்திர தசை நடப்பவர்கள், சந்திரனுடைய நட்சத்திரம் சார்ந்தவர்கள், திருவோணம், ஹஸ்தம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லும் பொழுது விசேஷமாக சந்திரனுடைய சாபத்தை வாங்கியவர்கள், இவங்க எல்லாருமே திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திங்கக்கிழமை தான் தரிசனம் பண்ணணும். திருப்பதியை வந்து முக்கியமான நாட்களில் தரிசனம் பண்ணணும். திங்கக்கிழமை பார்க்கறது விசேஷம், வியாழக்கிழமை நேத்திர தரிசனம், வெள்ளிக்கிழமை செல்வத்துக்காக. இதில் பொதுவாக திங்கட்கிழமை இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் தமிழ் மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை என்னைக்கு வருதோ அவர்கள் அதை மறக்காமல் போய் திருமலை திருப்பியில் பெருமாளை வணங்குவாங்க. அந்த பெருமாளே சந்திர வடிவம் தான். பொதுவாக சந்திரன் அப்படிங்கிறது அம்பிகையும் குறிக்கக்கூடியவர் தான், அதில் மாற்றம் கிடையாது. அங்கு பெருமாளே எல்லாமுமாக இருக்கிறார். சிவனா இருக்காரு, முருகனா இருக்காரு, அம்பாளா இருக்காரு. எல்லாரையும் தனக்குள்ள வச்சிருக்கிறதுனால சந்திர பகவானுடைய முழு கிரணங்கள், முழு சக்தி அதுல பொதிஞ்சு இருக்கிறதுனால திங்கட்கிழமை திருமலை திருப்பதியை வணங்கினால் சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். மனைவியால் பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த விவாகரத்து வரைக்கும் போகக்கூடியவங்க, இன்னும் சில பேர் தனையன் பொண்டாட்டி நான் அடிச்சுக்கிட்டே இருக்கா சார், இதையும் விளையாட்டாக சொல்லுவாங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிணக்கு இருக்குது. அவங்கெல்லாம் திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணாங்கன்னா சந்திரன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். இன்னும் சொன்னால் மனநிலை சரியில்லாமல் இருக்காங்கல்ல, அவர்கள் எல்லாம் கூட திருமலைக்கு போயிட்டு திங்கட்கிழமை வழிபாடு பண்ணிட்டு வந்தால் பெரிய மாற்றங்கள் வரும். அப்போது அந்த திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு தலைமை தலமாக விளங்குவது திருப்பதி தான். அப்போ திருப்பதி முக்கியமானது. அதற்கு நிகரானது தான் திங்களூர்னு சொல்லக்கூடிய தலம். அந்த 2மே சந்திரத்தலம் தான். இதில் நாம் சந்திர பகவானை உருவத்தோடு எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்களூரில் பார்க்கலாம். அந்த சந்திரனே யாரை வழிபாடு பண்ணி தினந்தோறும் சக்தியை பெறுகிறார்னா திருமலை அப்பனை. அதனால தான் சந்திரனுக்கு தலைமை ஸ்தலம்னு திருப்பதியை இந்த நவகோள் அறிதல்ங்கிற புத்தகம் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். குமாரசாமி ஐயா அவங்க தான் இதை சொன்னாங்க. அதனால அதை நம்ம முக்கியத்துவம் படுத்தி சொல்கிறோம். சந்திர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 தலங்கள் முக்கியம். பொதுவாகவே சந்திரனுக்கு நம்பரும் 2 தான், அவருக்கு குறித்தான நம்பரும் 2 தான். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது சந்திர பகவானுக்கு தலைமை தலமாக திருப்பதியும் உபத்தலமாக திங்களூரும் இருக்கிறது. இங்கே போனால் இங்கேயும் போகலாம். சந்திரனுடைய முழு அருள் பெறுவதற்கு திருப்பதி போகணும்னு சொல்லியிருக்கு. இது 2. அடுத்ததா மங்களகாரகன், சகோதரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானுக்கு எல்லாருமே கை காட்டுற தலம் வைத்தியநாத தலம்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில். உண்மை என்னவென்றால் அந்த செவ்வாயினுடைய முழு ஆற்றலும் எங்கு வருதுன்னா போகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பழனிமலை முருகனுக்கு குறித்தான தலம். அங்காரகன் வேறு, முருகன் வேறு அல்ல. அதனால இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் புக்தி நடப்பவர்கள், செவ்வாயுடைய தோஷத்தை பெற்றவர்கள், செவ்வாய் தோஷம் கூட சொல்றோம், அதாவது திருமணம் ஆகாமல் இருக்கிறது, அடிக்கடி விபத்து ஏற்படுறது, இதெல்லாமே கூட செவ்வாயினுடைய. அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாத விலக்கில் சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் அதிபதி. ஆளுமை எப்படி சூரியன் ராஜாவோ இவர் தளபதி. சூரியன் வந்து ராஜான இவர் தளபதி. காவல்துறை, இராணுவம், பாதுகாப்புத்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, இந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, சகோதர காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் தான். அதனால தான் வீரமாக இருப்பார். நெருப்பு வடிவத்தில் தான் அங்காரகன் இருப்பார்.
அதனால தான் போகர் பழனி மலையில் அந்த செவ்வாயினுடைய கதிர்கள் விழக்கூடிய இடத்த கரெக்டாக வந்து வரைஞ்சு அதற்கேற்ப நவ பாஷாணங்களை பயன்படுத்தி அந்த இடத்தில் முருகனை பிரதிஷ்டை செய்தார்னு பார்க்குறோம். அது உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த முருகனுக்கு என்ன பேர் தெரியுமா? தண்டபாணின்னு பேர். பழனி முருகன் சொன்னாலும் அந்த இறைவனுக்கு பேர் தண்டபாணி. இது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இருக்குது சார். இதில் என்னன்னா, இந்த பழனி முருகனுடைய சிலையை வடிவமைத்தவர் போகர்னு நம்ம பார்த்தோம். அதற்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியாது. சீன சித்தர், மங்கோலிய சித்தன் அகத்தியர் சொல்றார். அவர் இந்த 18 சித்தர்களையே தனிமையான ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போகர் தான். போகரை மங்கோலிய சித்தனடா அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு சமீபத்தை கூட ஒரு திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் யாரோ வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் போயிட்டு அங்கே வந்து அந்த கலைகள்லாம் கற்றுக் கொடுத்தாரு. போதி தர்மர். ஆமாம், போதி தர்மரை பற்றி திரைப்படம்லாம் வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர் யாருன்னா இந்த போகர். இந்த போகர் பெருமான் மங்கோலியா, சீனா உலகத்தையே சுற்றின ஒருவர். அப்படி இருந்த பொழுது சீனாவில் இருந்த சில முக்கியமான பழங்குடியினர், செங்கிஸ்கான்னு சொல்கிறோம் பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவங்க. அப்போனா இப்போக்கும் பாருங்கள், உலகத்திலேயே மிரட்டுற நாடு எதுனா சீனா தான். அமெரிக்காவையும் ஆட்டி படைப்பான், ரஷ்யாவையும் வந்து நட்போட வச்சுப்பான், நம்ம இந்தியாவுக்கும் டைட்டாக மிரட்டி பார்ப்பான். இதெல்லாம் சீனா வந்து அவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி சொல்லப்போனால் சீன நாட்டுக்குள்ளே வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயமும் எடுத்துக்க மாட்டான். இப்போ நம்மலாம் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு கதையே வேறு. சீனாவே ஒரு பெக்குலியர் கண்ட்ரி. அப்போது அப்படிப்பட்ட அந்த ஆதி காலத்தில் அதற்கு மேலே பழமை வாய்ந்த மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் சர்வ வல்லமை படைத்த போகரையே மயக்கினார்கள். இந்த விஷயத்தை உணர்ந்து கொண்ட அகத்திய பெருமான் அவருடைய பிரதம சிஷ்யராக விளங்கிய புலிப்பாணியை அனுப்புகிறார். புலிப்பாணி சித்தர் வைகாவூர், திருவைகாவூருங்கிற இடத்துல பழனிக்கு பக்கத்தில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது. அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குருநாதரை மீட்டுட்டு வர்றார். குருவை மிஞ்சிய சீடர். ஆனால் பாருங்க, தன்னிலை மறந்துருக்கார். போகர் தன்னிலை மறந்து உட்காந்துருக்கார். உட்கார்ந்தோடனே அகத்திய பெருமான்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய குருநாதர் இப்படி இருக்காரே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உருகி கேட்குறார். அகத்தியர் சொல்கிறார், புலிப்பாணி நீ கவலைப்படாத, உன்னுடைய சக்தி, உனக்கு அவர் வழங்கிய அறிவை, ஞானத்தை, ஆற்றலை ஊட்டுக அப்படிங்கிறார். இப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? உட்காந்து நம்ம கற்றுக் கொடுத்ததெல்லாம் திருப்பி குருவுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர் அப்படி பண்ணலை சார். என்ன பண்ணுறாருன்னா, போகர் கரத்தில் இருந்த அந்த ஒரு யோகத்துக்காக பயன்படும் யோக தண்டம்னு சொல்லுவாங்க, அப்படி வச்சா முனிவர்கள் தவம் பண்ணுவாங்க. அதை வைத்து அவர் பயன்படுத்தி அந்த தண்டத்தை வைத்து தன்னுள் தனக்கு தன்னுடைய குருவான போகர் கற்றுக் கொடுத்த வித்தைகளை அதற்குள் செலுத்துகிறார். நேரடியாக சொல்லக்கூடாது, ஏன்னா தனக்கும் மேம்பட்டவர் குரு, இறைவனுக்கு மேலே. அதனால தான் குருவுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அவர் கையில் வைத்திருந்த யோக தண்டத்தில் தன்னுடைய ஞானத்தை, குரு கற்றுக் கொடுத்த வித்தைகளை, அறிவை அதற்குள் செலுத்துகிறார். அந்த தண்டத்துக்குள்ள அந்த யோகம் போனவுடன், அந்த மந்திரங்கள் ஞானங்கள் ஏறியவுடன் போகருக்கு அந்த விஷயங்கள் மீண்டும் செலுத்தப்பட்டு மீண்டும் பொலிவாக அமர்ந்து தன்னுடைய சீடனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவரால் அகத்திய பெருமான் இருந்து மற்ற சித்தர்கள்லாம் வந்து அவருடைய ஆசீர்வாதங்களோடு புலிப்பாணியும் போகருக்கு முருகப்பெருமான் வடித்ததற்கு உதவி செய்கிறார். முக்கியமான குளிகை கொண்டு வரார். பாஷாணம்னா விஷம்னு அர்த்தம். ஆனால் அந்த பாஷாணங்களை பக்குவமான விதத்தில் உருவாக்கணும்னா அதை விட அருமருந்து எதுவுமே கிடையாது. இப்போ பாம்போட விஷம் இருக்குது, அந்த பாம்போட விஷம் கூட மிகப்பெரிய விஷயங்களை முறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி போகரும் புலிப்பாணியும் அமர்ந்து கொண்டு பெரிய அரிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது போகர் புலிப்பாணியை கூப்பிட்டு நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போய் இந்த மூலிகைலாம் கொண்டு வாங்குறார், இந்த பாஷாணத்தை கொண்டு வான்னு சொல்கிறார். இவர் தான் சேகரித்து கொடுக்குறார். அதை வைத்துத்தான் ரொம்ப அற்புதமாக போகர் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சிலையை அப்படியே வெடிக்கிறார். நவகிரகங்களும் அதுக்குள்ளே அடக்கம். அப்படி வச்சு சுவாமி எங்க பிரதிஷ்டை செஞ்சதுனால தான் இன்னைக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருமேனி சம்பந்தமாக வரக்கூடிய அபிஷேக பிரசாதம், பஞ்சாமிர்தமோ பன்னீரோ சந்தனமோ அபிஷேக பாலோ நோய் தீர்க்கும் அருமருந்து. அந்த முருகனுக்கு நான் சொன்னேன் தண்டபாணி, அதில் 2 பேர் கலந்துருக்கு. முருகன் கையில் இருக்கிறது தண்டம். அந்த தண்டம்ங்கிறது போகர் தன் கையில் வைத்திருந்த யோக தண்டம். அந்த தண்டத்துக்குள்ள, யோக தண்டத்துக்குள்ள யார் மந்திரத்தை செலுத்தினது? புலிப்பாணி செலுத்தினார். எனவே இந்த தண்டத்திற்கு புலிப்பாணியால் மந்திரம் செலுத்தப்பட்டதால் தண்டபாணி முருகனுக்கு பேர். இதை வந்து போகரே வைக்கிறார், தான் சிஷ்யனுக்கு ஒரு பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புலிப்பாணி, புலியில வருவார் அவர். ஐயப்ப பெருமான், ஐயப்ப சுவாமி மாதிரி புலியில வரக்கூடிய ஆற்றல் சித்தருக்கு உண்டு. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அங்காரகனுடைய முழு ஆற்றலை பெற்ற தலமாக அந்த பழனி மலை விளங்குகிறது.
இன்னைக்கும் மேஷராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க வந்து பழனிமலையை பிரதானமாக எடுத்துக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபாடு பண்ணணும். சார் கடனே தீர மாட்டேங்குது சார், எந்த சமயத்தில் வாங்கணும்னு தெரியல சார், கடன் தீரவே இல்லை, லட்சமாக போயிட்டு இருக்குன்னா ஒரு செவ்வாய் ஹோரையில் கடன் அடைத்தால் கடனே வராது உங்களுக்கு. அப்போ அது எங்கே பண்ணணும்னா பழனி மலையில் பிரார்த்தனை பண்ணி முருகனுக்கு ஒரு சிறிய ஒரு காணிக்கையை செலுத்திட்டு பண்ணாங்கன்னா அவர்கள் கடன் கொடுத்தவர்களாகவே மாறிடுவாங்க, கடன் வாங்கியவர்களாக இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பான உயர்வை செவ்வாய் பகவான் கொடுத்து விடுவார். 2வது தலம் வைத்தீஸ்வரன், வைத்தியநாத தலம் சொல்லக்கூடிய அங்காரகன் உருவத்தோட இருக்கார். இங்க முருகப்பெருமானுக்குள்ள அங்காரகன் இருக்காரு. வழிபாடு நிலையில தனி ஒரு தெய்வமாக அங்காரகன் வைத்தீஸ்வரன் ஆலயத்துல விளங்குகிறார். அப்போ 2 தலம், அங்காரகனுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு தலம், பிரதான தலம் பழனி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப 3 தெய்வங்கள் நிறைவு செய்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக வித்யாகாரகன், ஞானகாரகன், வர்த்தக வியாபார காரகன், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். யாருன்னா புத பகவான். இந்த புத பகவான் தான் ஒரு குழந்தையினுடைய அறிவுக்கு, படிப்புக்கு, அவர் எடுக்கும் மதிப்பெண்களுக்கு, பேசும் திறமைக்கு, நடிப்புக்கு, பாட்டுக்கு, நகைச்சுவை திறனுக்கு, இதற்கெல்லாம் காரகத்துவ கிரகம் புத பகவான். பச்சை நிறத்துல இருப்பார். இந்த புத பகவானுக்கு 2 தலங்கள் முக்கியமான தலம். இந்த புத பகவானுக்குரிய எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 5. அங்காரகனுக்கு 9. அங்காரகனுக்கு 9ங்கிற நம்பர், சிவப்புங்கிற நிறம். இவருக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜென்பகப்பு அங்காரகனுக்கு. புத பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பசுமை. இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் புதன் ஸ்தலம்னா திருவெண்காட்டை சொல்லுவாங்க. அங்க போய் 17 சுத்து சுத்துறது, அங்க வந்து நாயுருவியை மாலையாக போடுவது புதனுக்கு பெரிய பரிகாரம். இன்னைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வெற்றி பெறணும், மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பெரிய வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, பெரிய பெரிய பதவியில் அமரணும்னா தன்னுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு இப்போ சுவாதினா சுவாதி, விசாகம்னா விசாகம், இல்லை வந்து திருவாதிரைனா திருவாதிரை, அந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நாயுருவி மாலையை புத பகவானுக்கு வைத்து அங்கேயே பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்து அந்த விபூதி குங்குமம் வீட்டில் இட்டுக்கிட்டாங்கன்னா விரைவில் எண்ணிய பணியை அடைவார்கள். அறிவை தரக்கூடியவரே புதன் தான். புதன் வந்து கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இதற்கெல்லாம் அதிகாரி. கம்யூனிகேஷன் சொல்கிறோம் பாருங்க, இந்த தொலைத்தொடர்பு துறைக்கும் கணினிக்கும் அனைத்திற்குமே சினிமா துறையில் ஒரு 50% அவருக்கு தான் சொந்தம். அப்போ இவருக்கான பிரதான தலம் எதுன்னா எல்லாரும் திருவெண்காடுங்கிறாங்க. ஆனால் உண்மையில் சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அதுதான் புத பகவானுக்குரிய தலம். சொக்கநாத பெருமானுக்குள் அவர் விளங்குகிறார். அதனால யாரெல்லாம் கன்னிராசியை சேர்ந்தவர்களோ மிதுன ராசியை சேர்ந்தவர்களோ புதன் திசை, புதன் புக்தி நடப்பவர்கள், புதனுடைய தோஷத்திற்கு ஆளானவர்கள், புதன் மறைஞ்சிருக்கும், அவங்கெல்லாம் வந்து புத பகவானுடைய தலைமை ஸ்தானமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு புதன்கிழமையில வழிபாடு செஞ்சாலும் மிகப்பெரிய வாழ்வில் மாறுதல் கிடைக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் திருவெண்காடு போறீங்க, ஒன்றும் தப்பில்லை, அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ். மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் தெரியுமா உங்களுக்கு, புதன் வந்து திரைப்படத்துறையோடு சம்பந்தப்பட்டவர். அதனால தான் திரைப்படத்தை ஆள்பவர்களில் 50 விழுக்காடு மதுரை பக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். ஐயா இளையராஜாவாகட்டும், வைரமுத்து அவர்களாகட்டும், பாரதி ராஜாவாகட்டும், புரட்சி கலைஞர் மறைந்த ஐயா விஜயகாந்த் ஆகட்டும், எத்தனை பேரை பார்த்தீங்கன்னாலும் அண்ணன் சசிகுமார் இருக்கார் பாருங்க. இப்ப நடிகர் மரியாதைக்குரிய சசிகுமார், சூரி, எப்படி பார்த்தாலும் நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே மதுரை அந்த ஒரு பெல்ட் தான் அத்தனை பேரும். ஏன்னா அன்னை மீனாட்சியினுடைய கருணை, அந்த மீனாட்சிக்கு அவ்வளவு வல்லமை. அதனாலதான் பச்சை புடவை அன்னை கட்டுகிறாள். பச்சைங்கிறது புதனுடைய ஆதிக்கம். புதனை தன்னுள் கொண்டவள். அம்மா கையில கிளி இருக்கு, கிளிங்கிறது புதனுடைய அம்சம். அதனால் மாணவர்கள், படிக்கக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள், வாழ்வில் வந்து பேச்சாற்றல் மிக்கவர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், பேசுவதை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாருமே, ஆடிட்டர்லேருந்து அந்த அறிவு சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், இவர்கள் எல்லாம் வக்கீல், நீதிபதி எல்லாருமே புதனுடைய அருள் வேண்டும். திரைப்படத்துறையும் சரி. அதனால மதுரை மீனாட்சி அம்மனை புதன்கிழமையில போய் பார்க்கிறவங்களுக்கு, சொக்கநாதனை வழிபாடு செய்வதற்கு புதனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். அடுத்ததா திருவெண்காடு தலம். திருவெண்காட்டுக்கும் புதன்கிழமையில போயிட்டு வந்து வழிபாடு செய்தால் புதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். இப்போ இந்த கிரகங்களை பார்த்தோம். அடுத்தது அப்ப சுக்கிரனுக்கு ஆதிக்க தலம், பிரதான தலம் திருவரங்கம். வெள்ளிக்கிழமையில அந்த பொங்கு சனீஸ்வரர் அனுகிரகம் செய்யக்கூடிய திருக்கொள்ளிக்காட்டுக்கு போய் பார்த்தாலும் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கிடைத்துவிடும். அதனால